குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்று புதுசாக ஆரம்பிச்சுக்கிறாங்க, அணில் குஞ்சுகள் தற்கொலைகள். என்ன தெரியுமா, ஓட்டு போட்டால், நான் கூட தான் ஓட்டு போட்டேன், நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா காட்டுறேன், நல்லா கருப்பாக இருக்கு இல்லை, கருப்பாக இருந்தால் டிவிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு அர்த்தமா? இந்த பைத்தியத்துங்களை என்ன செய்யறது, டிவிக்கு ஓட்டு போடலை, அப்புறம் கருப்பாக இருந்ததுன்னா டிவி கேக்கு ஓட்டு போட்டிங்கன்னு அர்த்தமா? ஜோசியம் சொல்கிறானுங்க. இதுகளில் பாதி பைத்தியம் பிடிச்சிக்கும், பாதி நான் சொன்ன மாதிரி என்ன ஆகுமோ தெரியல, மிச்சம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதில் கல்யாணம் ஆன பொம்பளைங்க இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த டிவிக்கு வந்ததும் வந்துச்சு, நமக்கு இந்த மாதிரி கூட இருப்பாங்களா பொம்பளைங்க அப்படின்னு நினச்சி நமக்கு டென்ஷன் ஆகிடும் போல இருக்கு, பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு. இவ்வளோ கேவலமானவங்க கூட இருக்காங்களா அப்படின்னு இப்போதான் தெரியுது. ஒரு பொம்பளை பாருங்க, குழந்தை, அதோட குழந்தைய கொண்டுட்டு அது செத்துருமா. எதுக்கு? டிவிக்கு தோத்துருச்சுன்னாவா? ஏங்க, குழந்தைய தனியாக விட்டுட்டு அவங்க சொந்த பந்தம் கொஞ்சம் பார்த்துக்கணும், தனியாக விடக்கூடாது அந்த பொம்பளை கிட்ட. 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும். இது நம்ம தமிழ்நாடு, நம்ம தாய் நாடு, பத்ரகாளியம்மன் வரம் வாங்கின நாடு. தர்மம் மட்டும்தான் ஜெயிக்கணும். அதனால அதிமுக திமுகலாம் ரொம்ப நல்லவங்கன்னு நான் சொல்ல வரல, ஏதாவது கொஞ்சமாச்சும் நல்லது நினைக்கிற மனசு இருக்கிறவங்க. ஆனால் இவன் வந்தா வச்சுக்கோங்களேன், இப்போவே திரிசா கொஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது பார்த்தீங்களா? திரிசா வரப்போதான் அது வருதுன்னு சொல்லி இளைய தலைவின்னு வேற ஒரு சவுண்டு வேற, மானக்கேடாக இருக்குதுங்க. அதை விட விஜயோட அப்பா அம்மா அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவுன்னு சொல்லிட்டு உள்ள ஏசியை போட்டு உக்காந்துக்கிட்டு இவனோட இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குதுங்க. இந்த நியூஸு, இவர் முதலமைச்சர் ஆகிடுவார்னு கனவு கண்டுதுன்னு அவங்க அம்மா அப்பா கூட இருந்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு ஆள் இருக்காங்க. யார்? மருமக பேர பிள்ளைங்க. அவங்கெல்லாம் எக்கேடனா ஒழிஞ்சு போட்டோம், நம்ம புள்ள ஜெயிப்பானா நம்ம வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு கேவலமான ஆளுங்க. நமக்கு வாய்த்த அடிமைகள், அணில் குஞ்சுகள், தற்குறிகள் நமக்காக சாவ போதுங்க. நம்ம பிள்ளை வந்தால் ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம்.